தூத்துக்குடியில் 3 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழையினால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இது குறித்தான விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முத்துராமன். வணக்கம். தற்பொழுது சூழல் அங்கு எப்படி இருக்கிறது? மழைநீர் தேங்கிய இடங்களில் எல்லாம் நீரை வெளியேற்றுவதற்கான பணிகள் துவங்கிவிட்டதா? விரிவான விவரம். வணக்கம் கவதி. தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர், ஓட்டப்பிடாரம், ஏரல், புறையூர், திருவைகுண்டம், விளாத்திக்குளம் உள்ளிட்ட பகுதியில் இடியுடன் கலந்த மழை பொதுமக்களும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் தூத்துக்குடி மாநகர பகுதியில் காலை முதலே 6 மணி முதல் 9 மணி வரை தொடர்ச்சியாக மழைகள் இடைவிடாத கொட்டி தீர்த்தன. அதாவது தூத்துக்குடியில் இந்த பொதுமக்கள் மிக மகிழ்ச்சி அடைந்த நிலையில் பொதுவாக தூத்துக்குடி மையப்பகுதியான WGC ரோடு, அப்புறம் VE ரோடு, பழைய மாநகராட்சி போர்ட் நுழைவாயில் முன்பு, மருத்துவமனை, ரயில் நிலையம், பழைய மாநகராட்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்ச்சியாக பெய்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் நிலை ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் வடிகால் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் சில முக்கிய பகுதிகளில் மழைநீர் வடிகால் இன்னும் ஏற்படுத்தாமல் தேங்கியுள்ளது. தொடர்ச்சியாக வடிகால் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள். சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் இருசக்கர வாகனங்கள் உள்ளே புகுந்து வாகனங்கள் பழுது ஏற்படும் சூழ்நிலை ஏற்படுகிறது. தொடர்ச்சியாக காலை முதலே 9 மணி வரை மழை பெய்து கொண்டன. தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கொண்ட ஓட்டப்பிடாரம் பகுதியில் இந்த பூக்கள் மற்றும் பருத்திகள், விளாத்தி கூட மிதமான மழை பெய்தாலும் இந்த மிளகாய் செடிகள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் காலை 8 மணி முதல் கடந்த 24 மணி நேரத்தில் 139.30 மில்லிமீட்டர் மழை பெய்து குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.